அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையப்போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த விஷயத்துலலாம் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் சில விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில் கொண்டு போக முடியும். இந்த நாட்களை சரியான முறையில் அமைத்துக்க முடியும். அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக இந்த சித்திரை மாதம் தொடக்கமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குருவினுடைய திருவருளால் உங்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையில் சிறப்பான ஒற்றுமை இருக்கும். கணவனுடைய தேவை அறிந்து மனைவி நடந்து கொள்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலையை காண முடியும். மங்களகரமான காரியங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வீங்க. பிரிந்து போன உறவுகள் கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவம் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கான வழி என்னன்னே தெரியல, நான் யார்கிட்ட போய் கேட்குறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு உங்களுக்கும் கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில் சிறப்பான ஒற்றுமை இருக்கும். கணவனுடைய தேவை அறிந்து மனைவி நடந்து கொள்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும். மங்களகரமான காரியங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வீங்க. பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவசியமான வீட்டு தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். வீட்டை மாற்றி புதுப்பிக்கக்கூடிய வேலையில் இறங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறதுல அக்கறையாக செயல்படுவீங்க. மின்சார பொருட்கள் வாங்குவீங்க. நீண்ட நாள் ஆசைப்பட்ட 4 சக்கர வாகனத்தை வாங்கி குடும்பத்தினரை சந்தோஷத்தில் ஆழ்த்துவீங்க. வேலை காரணமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படும். மேற்படிப்புக்காக பிள்ளைகள் அயல்நாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லலாம். அலுவலகம் உங்களுடைய வேலைத்திறனை பாராட்டக்கூடிய சுமை அதிகமாக இருந்தாலும் சுவையோடு நீங்கள் அதை முடித்து கொடுக்கக்கூடிய மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. மாத நடுப்பகுதியில் உங்களுக்கு பிற்பகுதியிலும் வேலை பணி கூடுதலாக இருக்கும். சக ஊழியர்களிடம் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க. வியாபாரத்திலும் தொழிலையும் சில மாற்றங்கள் ஏற்படும். வருமான உயர்வு உண்டாகும். மறைமுக பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகும். வங்கி கணக்கு வழக்குகளில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இல்லறத்தை நல்லறமாக்கக்கூடிய பெண்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் புத்தொளி தரக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேவையான பொருட்களை வாங்கி கொள்வீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வெற்றிகரமான பலனை எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த நேரத்தில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருடைய வழிபாடு நீங்கள் மேற்கொள்வது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இந்த நேரம் விநாயகருடைய வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1க்கு 2 முறை யோசித்து வாங்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் தேவையில்லாத நீங்கள் கடன் வாங்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. அந்த கடன் உங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகலாம். கட்டுறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு அமையாமல் போகலாம். அதனால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது அமையும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த கடன் பிரச்சனைகளில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதே போல் நீங்கள் யார்கிட்ட எது பேசினாலும் சரி, நீங்கள் முக்கியமாக அவங்கள அவதூறாக பேசுகிறத தவிர்க்கணும். எடுத்தேன் கவிழ்த்தன்னு பேசக்கூடாது. 1க்கு 2 முறை யோசித்து பேசுகிறதே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குறிப்பிட்டு நீங்கள் இந்த நேரம் நீங்கள் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் சாதாரணமான முறையில் கேட்குறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அது இப்போது நடக்காமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் போட்ட திட்டம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன் நிறைய கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் 1க்கு 2 முறை யோசித்து பேசுகிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் நம்ம யோசித்து பேசணும் அப்படின்னு சொன்னால், அவர்களை காயப்படுத்துறது போல் பேசுகிறது கூடாது. இதில் எல்லாம் கவனம் செலுத்தணும். முக்கியமாக உங்களுக்கு இன்னும் என்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. வீடு வண்டி வாங்கி கொடுக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். பெற்றோருடைய மனதை குளிர வைப்பீங்க. முதலீடுகளை செய்து மகிழ்வீங்க. சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் உண்டாகும். பெரிய தொழிலதிபராவது, அரசியலில் மந்திரி, எம்எல்ஏ, ஊராட்சி கவுன்சிலர் போன்ற பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். நீட் தேர்வு, அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு கூட நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடற்பயிற்சிகளை செய்து மேன்மையை தரக்கூடிய முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு. அதை நீங்கள் தள்ளி போடாமல் செய்து கொள்ளுங்கள். தேவையில்லாத காரணங்களை கூறி திருமணத்தை தள்ளி போடுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதில்லை. அதே போல் சுபகாரியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறக்கூடிய யோகமாக உண்டாகும். கழிவு பாதை, முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே இந்த நேரத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு இப்போ ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னா அது மிகையாகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. மனதில் புதிய தெளிவு பிறக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க. அலுவலக பயிற்சிகளில் தேர்ச்சி அடைவீங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். அதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து நீங்கள் நற்செயல்களை செய்வீங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் வைத்து சில தான தர்மங்களை செய்வீங்க. குழந்தைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு காரியத்துக்கு முக்கியமாக கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது கூட நல்லது தான். இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தாய் தந்தைக்கு 60வது திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த நேரத்தில் இருக்குங்க. அதனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னே உங்களுக்கு நல்ல ஒரு இது சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பல விஷயங்களில் முடிவுகளை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு அவசியம். தொழில் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றுக்கு இடையிலான இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்க வேண்டும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு செல்வாக்கு உயரும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதே போல் இடமறிந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறது நல்லது. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினுடைய உடல் மற்றும் மனநலம் குறித்து அக்கறை கொள்வது நல்லது. குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் அமைதி ஏற்படும். எதையும் நீங்கள் வெளிப்படையாக பேசி நல்ல முடிவுகளை எடுக்கணும். புதுமண தம்பதியருக்கு சுப செலவுகள் வந்து கூடும். தொழில்துறையினருக்கு நல்ல ஒரு ஆண்டாக நல்ல ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையும். வியாபாரிகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். புதிய பங்குதாரர்கள், தொழில் கூட்டாளிகள் வந்து சேருவாங்க. வெளிநாட்டு வெளி மாநில தொடர்பான வர்த்தகம் உங்களுக்கு பெருகும் அப்படின்னு நல்ல விஷயங்களாகவே அதிகமாக இந்த ராசிக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.